அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். இது சூத்திரம் 18 பதஞ்சலி யோக சூத்திரத்தில் நம்ம 18வது சூத்திரம் பார்க்க போகிறோம். வீரராம பரத்ய யக்ஷஸ்பூர்வ யக்ஷர்பூர்வ சம்ஸ்கார சேஷன்ய. ஓகேவா? இதுக்கான அர்த்தம் என்னன்னா, உணர்வோடு கூடாதது அஸ்பிரஞாந்த சமாதி. இது முன்பே குறிப்பிட்ட உணர்வோடு கூடிய சம்ரிஞாத சமாதியிலிருந்து வேறுபட்டது. ஒரு பொருளின் மீது உயர்ந்தபட்ச கவன ஒருமை கொண்ட ஆன்ம சாதகன் அந்த நிலையை அடைந்த பிறகு பிரஜை மீதோ தனது கவனத்தை ஒருமுனைப்படுத்தி தயாராகி விடுகிறான். இதுவே முழுமையான யோக நிலை. இதில் பொருளை பற்றி சகல அறிவையும் யோகி கடந்து விடுகிறான். அவனுக்கு பிரபஞ்ச உணர்வோடு பிணைப்பு ஏற்படுகிறது. இந்த பிணைப்புன்னு என்ன சொல்கிறாருன்னா, அது இணைப்பு ஏற்படுகிறது. என்ன அலைகள் நின்று மனதில் சம்ஸ்காரங்கள் அகன்ற நிலையில்தான் ஒருவன் முழுமையான யோகத்தில் பிரவேசிக்க முடியும். சம்ஸ்காரங்கள் தாம் நல்லது கெட்டது ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு நம்மை உந்தி தள்ளி கொண்டு இருக்கும். இந்த உலகம் அழுத்து போயிற்று, நான் களைத்து போனேன் என்று நாம் சொல்லிக்கொள்வோம். அப்படி நம்பவும் செய்வோம். ஆனால் நம்மில் யாருக்கு பெரிய அளவில் அழுத்தம் போய்விடவில்லை என்பதே உண்மை. புலனுணர்வு அனுபவத்தில் நமக்கு இருக்கும் ஆசை கொஞ்சமல்லவே. தம்முடைய யோக முயற்சியை வெற்றிகரமாய் முடிக்கிற யோகி விடுதலை பெறுகிறார். அவருடைய தற்போதைய வாழ்க்கை முடிந்ததும் அவர் ஆத்மனுடன் எப்போதுமாய் இணைந்தும் விடுகிறார். அதற்காக முழுமையான யோகத்துக்கு பின் உடனடியாய் மனித வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும் என்பதில்லை. எத்தனையோ மகான்கள் ஆன்மா சார்ந்த உன்னத அனுபவத்தை பெற்ற பின்பும் இம்மண்ணுலகில் தொடர்ந்து பல ஆண்டுகள் வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்களோ வார்த்தைகளோ செயல்களோ மேலும் சம்ஸ்காரங்களை கொண்டு வருவதில்லை. அவை புதிதாய் ஒரு பழக்கத்தையோ தலைகளையோ அதாவது பிணைப்புகளையோ ஏற்படுத்துவதில்லை. அதாவது அவை வறுக்கப்பட்ட விதைகள் மீண்டும் முளைக்காது. அவற்றால் விளைய வைக்கவும் தர முடியாது. அதாவது அசப்ரஞ ஞாத சமாதி நமக்கு முக்தியை அளிப்பது. முக்தி அடைய என்ன செய்ய வேண்டும்? மனதிற்குள் எந்த எண்ணமும் வராமல் தடுத்து மனதை முழுவதுமாக வெறுமயமாக்கிவிட வேண்டும். உண்மையில் அவ்வாறு செய்ய முடிந்தால் அந்த கணமே நாம் முக்தி பெற முடியும். பயிற்சியும் தகுதியும் இல்லாதவர்களுக்கு அது சாத்தியமல்ல. அவர்கள் தங்களுடைய மனதை மந்த நிலையில் ஆழ்த்துகிறார்கள். தங்கள் மனதை வெறுமையுறச் செய்யும் முயற்சியில் வெற்றி பெற்றதாய் எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் அது தவறு. உண்மையில் மனம் செயலற்று கிடப்பது, அதாவது மந்தத்தில் இருப்பது வேறு, வெறுமையற்று இருப்பது என்பது வேறு. மனதை வெறுமையாகி மகத்தான வலிமையும் தீவிர கட்டுப்பாடும் வேண்டும். சரி, இந்த உயர்ந்த சமாதியை பழகுவதால் என்ன பயனுண்டு? பழைய தீய சம்ஸ்காரங்கள், சஞ்சலம், சோம்பல் போன்றவற்றை அழிகின்றன. அதே போன்று நல்ல சம்ஸ்காரங்களும் அழிந்து விடுகின்றன. மீதியில் என்ன மிஞ்சும்? ஆன்மா மட்டுமே. அப்போது ஆன்மா எல்லா வல்லதாய் சகலமும் அறிந்ததாய் சுய ஒளியில் மிளரும். சரிங்களா? அது சுய பிரகாசத்தில் அது மிளரும்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம யோக பயிற்சி, ஞான பயிற்சி, இந்த மாதிரி பயிற்சிகளை, தவ முயற்சிகளை நம்ம முன்னாடியே ஏற்பாடாக செஞ்சுக்கிட்டு பின்பு நம்ம வாழ்க்கையை நம்ம தொடரும்போது அதற்கான பற்றோ அதற்கான பாவமோ நமக்கு அது அண்டாதுன்னு சொல்கிறாரு. எத்தனையோ மகான்கள் முக்தி பெற்றாலும் தன்னுடைய டிஸப்பியர் ஆனாலும் மீண்டும் மக்களுக்காண்டி சேவை செய்ய வேண்டி எல்லாரும் தான் மக்களுக்கு சேவை செஞ்சுருக்காங்க. எத்தனையோ மகான்கள் இந்த மண்ணில் தனது முக்திக்கான வழியை வகுத்துவிட்டும் சென்றிருக்கிறார்கள். மீண்டும் முக்தியை அடைந்த பின்பும் மீண்டும் அவர்கள் தங்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டும் இருக்கிறார்கள். செய்துவிட்டும் போகிறவர்களும் இருக்கிறார்கள். சரிங்களா? இந்த சமாதி நிலையை அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சூசும நிலையில் அவங்களுக்கு அருள் புரிவாங்க. சரிங்களா? ஆனால் ஜோதியாக மறைஞ்சவங்க மாணிக்க வாசக பெருமான், வள்ளல் பெருமான், ஆஞ்சநேயமூர்த்தி பெருமான், இந்த மாதிரி ஆதிசங்கர பெருமான், இந்த மாதிரி ஜோதியில் மறைஞ்சவங்க அவங்களோட காட்சிங்கிறது அவங்களோட ஆன்மாவோட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட காட்சிகளும் இருக்கும். சரிங்களா? காககுமுஞ்சண்ட மகரிஷியாக இருக்கட்டும், அகத்திய பெருமானாராக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்தி பெற்ற மகான்களை நம்ம டெய்லியும் வணங்கி போற்றி நம்ம வணங்கிட்டு வரணும். நம்ம அந்த யோக சாதனங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சு நம்ம பழகிடணும்.
இப்போயே நம்ம பழகுனா தான் நம்ம பின்னாடியோட வாழ்க்கையில் நம்ம வயசு ஆகாது இது பண்ணாக்க. இருந்தாலும் நம்ம பின் வாழ்க்கை வந்து நமக்கு சிறப்பாக அமையும். இப்போ யாருமே இல்லையேங்கிற ஒரு தனிமையான ஏக்கம் வந்து நமக்குள்ளே இருக்காது. அது வந்து நம்ம இறைவனோடு சேர்ந்துட்டோம்னா அந்த தனிமையான ஏக்கம் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆயிரும். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டி வந்ததுக்கப்புறம் இந்த தனிமை என்ற ஒரு பிரச்சனை இருக்காது. அவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு உரையாடலாக தான் போகும். சரிங்களா? இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.